சுவனா ஓகே 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 இத பாரு எங்க பாரு நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன் கேளு. நம்ம போறோம் எங்க? நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க நம்ம வீட்டுக்கு, ஐ மீன் டெல்லிக்கு. என்ன? உண்மையதான் சொல்றேன் சுவனா. நானும் உன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்றேன். அப்படின்னா முதல்ல கால் பண்ண விஷயத்தை சொல்லிடலாம். இரு, நாளைக்கு நம்ம நேரா போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இல்ல இஷான், ராத்திரி பூரா என்னால தூங்க முடியாது. சரி 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 கால் பண்றாரு. இந்த போன் இங்க அந்த இருக்கு. நிஷா நல்லா இருக்கா? சொல்றா. ஹலோ ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். அப்பா நான் இஷான் பேசுறேன். அது சரி, நீ உன் பேரை சொல்லனா நீ தான் பேசுறேன்னு எனக்கு தெரியாது பாரு. நான் உன்னை பெத்தவன்டா. அட இஷான் தான் பேசுறா. ஸ்பீக்கர்ல போடுங்களேன். ஹலோ ஹலோ சுஹானா. OMG யா, எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்களா? ஆமா சுஹானா, அது வந்து எங்களுக்கு தீபாவளிக்கு Dress எல்லாம் வந்திருக்கு. ரியலி? அப்புறம் ஒன்னு தெரியுமா, உனக்காக நாங்க வாங்கிட்டு வந்த சாரிய நம்ம இஷிகா எடுத்துக்கிட்டா. நோ 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 நோ, என் புடவையை யாரும் கட்டிக்க கூடாது. கெஸ் வாட், நாங்க 2 பேரும் நாளைக்கு அங்க வர போறோம். இவங்க 2 பேரும் இங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இல்லையாமா? நிஜமா பெரியமா, நான் உங்க எல்லாரையும் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? லாஸ்ட் டைம் தீபாவளியை நான் மொத்த குடும்பத்தோடயும் சேர்ந்து கொண்டாடினேன். அதனால இந்த தடவையும் உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து கொண்டாட ஆசைப்படுறேன். அதனால நாங்க வரோம். அம்மா பெரியமா, சோனா காலையில இருந்தே சுகமா இருந்தா. அதான் தீபாவளியை டெல்லியில செலிப்ரேட் பண்ணிட்டு உடனே கிளம்பி வந்துடலாம்னு இருக்கோம். இஷான், இவங்க 2 பேரும் நிஜமாவே வரீங்கறாங்க? இங்க வந்தாங்கன்னா அவங்க கொண்டாட்டமும் பாழாயிடுமே. இல்ல, அவங்க 2 பேரும் இந்த நேரத்துல இங்க வர வேண்டாமே. நீங்களே வேண்டான்னு சொல்லுங்களேன். நான் ஏதாவது சொன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இல்ல இஷான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க 2 பேரும் இப்பதானப்பா மும்பை போயிருக்கீங்க. அதுக்குள்ள ஏன் திரும்பி வரணும்னு சொல்றீங்க? பெரியமா, இதே விஷயத்தை தான் நான் சோனா கிட்ட சொன்னேன். ஆனா அவ டெல்லிக்கு வரணும்னு பிடிவாதமா இருக்கா. உண்மையை சொல்லணும்னா பெரியமா, நானும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். அதோட எனக்கு லீவ் கூட இருக்கு பெரியமா. அதனாலதான். அது இல்லப்பா, முதல்ல நீங்க 2 பேரும் அங்க குடும்பம் நடத்த ஆரம்பிக்க வேண்டாமா? இஷான், உங்க பெரியம்மா சரியா தான் சொல்றாங்க. நீங்க அப்புறமா நிதானமா வாங்கல. நீ இப்ப கிளம்பி வந்து உங்க அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆமா இஷான். அப்புறம் அவரு டேய் 2 நாளைக்கு ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணேன்னு கேட்பாரு. நோ இந்திரனா ப்ளீஸ், நான் நிஜமாவே உங்க எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்றேன். அதனால தீபாவளி உங்க எல்லாரும் கூட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். நான் வரேன், தட்ஸ் இட். யாரும் தடுக்காதீங்க. இங்க பாரு சுகானா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ இப்படி தேவையில்லாம ஒரே ஒரு நாளைக்காக செலவு பண்ணிட்டு வந்தா நீ உடனே திரும்ப போக வேண்டியது வரும். அப்புறம் உனக்கும் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும்ல. அதனால மொத்த ட்ரிப்பும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாவே போகும். ஒரு நிமிஷம், உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லப்பா. யாருக்கும் மேல கோபம் இல்ல. அது வந்து நாங்க எல்லாம் அது வந்து இஷான், நீ இப்பதானே புது வீட்டுக்கு கொடுத்துன போயிருக்க. அதனால தீபாவளி அதுவுமா நீ அங்க புது வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும்ப்பா. அப்பதான் மகாலட்சுமி மேல கருணை காட்டுவா. பெரியமா, சுஹானா, நீங்க 2 பேரும் இங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க வீட்டுல யார் விளக்கேத்துவாங்க சொல்லு? தீபாவளி அன்னைக்கு ராத்திரி வீட்டை நாம இருட்டா வைக்க கூடாது சுஹானா, புரியுதா?